வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரக பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? மாற்றம் தருமா அல்லது தொடர்ச்சியாக இப்படி தான் இருக்குமா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. 12/5க்குரிய இடங்களான செவ்வாய் 5ஆம் வீட்டிலே இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல செயல்தான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், இது பழமொழி தான். ஆனால் அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கும். அதன் விளைவாக உங்களுடைய அதற்கான தாக்கமும் அதிகமாக இருக்கும். உயர்ந்த எண்ணத்துக்கு தகுந்த தாக்கம் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மனம் குளிரும் வகையிலே மாற்றங்கள் ஏற்படும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஜூன் மாதத்தில் நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற நீங்கள் ஒரு ஹெச்சு போட்டிருப்பீங்க. அதாவது ஒரு வீடு கட்டணுன்னாவே ஒரு ஹெச்சு போடுவாங்க எடுத்தோடனே.
வரைபடம். வரைபடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு ஹாலுங்க, 2 பெட்ரூமுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா சாமி ரூமுங்க, இன்னொன்று வேணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தேவைகளை நம்ம சொல்கிறோம். அதுக்கு அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வியூகத்தை அமைக்கிறாரு. அமைக்கும்போது இதுலேயே 2ஆ தடுத்துக்கலாங்க, இதை 3ஆ தடுத்துக்கலாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக நம்ம வேலையை துவங்கும் முன்னே ஒரு ஹெச் போட்டு இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு வரையறை அறுத்துடுறோம். அது மாதிரி தான் உங்களுடைய ஆசைகள் இப்படிலாம் நம்ம வாழணும்ங்கிறத நீங்கள் ரொம்ப நாளாகவே யோசித்து நடந்துகிட்டு இருந்தீங்க. இந்த 7.5 முடிஞ்ச பிறகு தான் அதுக்கான வாய்ப்புகள் வரப்பெற்றிருக்கு. அதன் விளைவாக தான் இப்போ படிப்படியாக நீங்கள் இருந்த பல இன்னல்களுக்கு இடையில் இப்போ தான் அந்த ஒரு இடத்துல நிலையாக நிற்கிற மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க. உங்களுடைய ஆசைகளும் இப்போ ஒன்று ஒன்றா தான் வெளிப்படுது. அதன் வழியில் நீங்கள் செவ்வனே செயல்பட்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனால் உங்கள் ஆசைகள் கொஞ்சம் பெரிய ஆசை தான் இருந்தாலும் உழைப்பும் அங்கே தேவைப்படுகிறது. உழைப்புக்கு தகுந்த கூலி தான் எங்கேயுமே கிடைக்கும். இந்த 7.5ல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அதனால் ஒத்த ரூபாயாக இருந்தாலும் அதுக்கும் அந்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த பணம் இல்லாமல் எவ்வளவு சிரமப்பட்டீங்க, யாரையும் கேட்க முடியாமல் எவ்வளவு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகி நீங்கள் பட்டு வந்த பாதகங்கள்லாம் நினைத்து பாருங்கள். அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்தொழிலில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கீங்க. அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. அது மாதிரி உடல் நிலையிலையும் நல்ல தேர்ச்சி. முன்னைக்கு இருந்தது மாதிரிலாம் இல்லை. இப்போ மாத்திரையெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நன்மையாகவே இருக்கும். உடல் பிணி அகன்றிருக்கு. சரிங்களா? இந்த ஜூன் மாதத்தில் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங். அப்படிங்கிறதுனால சுவர் இருந்தால் சித்திரம் எழுதலாம். ரைட்டா? அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. அதன்படி நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குழந்தைகளால் முன்னேற்றம் அடையக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் உங்களுக்கு முழுக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இனி தான் பலன் பார்க்க போகிறோம். ஒரு தென்னை மரம் வைக்கிறோம்னா அது குறைந்தது இந்த 3 வருஷத்தில் காய்க்குதுங்கிறதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் நும்போதெல்லாம் சொல்ல முடியாது. அதை ஒரு 8 வருஷம் 9 வருஷம் போனால் தான் தென்னை காய்க்கும் ஒழுங்காக. அதுதான் நீடித்து நிற்கும். ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வரலையும் கூட காய்க்கும். இந்த 3 வருஷம் காய்க்கிறதெல்லாம் 10 வருஷம் காய்க்கும், 15 வருஷம் காய்க்கும், அதோட நின்றுபடும். இது 40-50 வருஷங்கிறதுல காய்க்கும். அதனால் நீங்கள் அஸ்திவாரம் நீங்கள் போட்டதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அதன் பலன் இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க. யார்? இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்கள். தென்னை மரம் வச்ச கதை தான். ஆமாம், இப்போ தான் அந்த அறுவடைக்கு வரப்போகுது. இந்த 7.5 முடிஞ்சதுனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை செவ்வனே உங்களுக்கு நல்லாயிருக்கும். வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சில தடங்கல்கள் ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது. அது இந்த சனி பகவானுடைய மீண்டும் வக்ரகதி அடைகிறாரு. இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நிலை தடுமாறும். ஆமாம், அது இப்படி ஒரு பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கு வராது. இருந்தாலும் நான் அப்போ சொல்கிறேன், இப்போ அதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அந்த நேரத்தில். இருந்தாலும் முன்ன இருந்த மோசம் வராதுங்க. தனுசு ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போது. அது மாதிரி இல்லத்தில் ஏற்பட இருந்த ஒரு மங்கள நிகழ்ச்சி ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லத்திலே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயமாக நடத்தணும்னு முடிவு பண்ணி எல்லாம் செஞ்சீங்க. இருந்தாலும் அது ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. அதுக்கு தக்க கேள்வியை கேட்டு வைங்க. உங்களுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.